பிரேசில் நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண நகரத்துல ஒரு சாதாரண பெண் அவங்களோட வீட்டுல வழக்கம் போல வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன பழுது பார்க்கும் வேலை, குறிப்பா தரையை தோண்டி வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களை வச்சு வீட்டோட தரைப்பகுதியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தோண்டின உடனே அங்க வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மண்ணுக்குள்ள இருந்து மனித எலும்புகளும் மண்டையோடுகளும் வரிசையா கிடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன அந்த பெண் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க. போலீசாரும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் தொல்பொருள் துறையினரும் அங்க வந்து மொத்த இடத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் முறையா நவீன கருவிகளை வச்சு அந்த வீட்டோட அடிநில பகுதியை சுத்தி சுத்தி தேடி அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கே தலை சுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பெண்ணோட வீட்டுக்கு அடியிலையும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 40,000 மனித உடல்களோட எச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு அடியில 40,000 உடல்கள்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு கொடூரமான குற்றச்சம்பவமா தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல எல்லாரும் பயந்தாங்க. அந்த பெண்ணுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகப்பட்டாங்க. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த எலும்புகளையும் அங்க கிடைச்ச மண்பாண்டங்கள் இதர பொருட்களையும் வச்சு கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற அறிவியல் சோதனை செஞ்சு பார்க்கறாங்க. அந்த சோதனையோட முடிவுல தான் மிக முக்கியமான ஒரு உண்மை வெளிவருது. அந்த உடல்கள் எல்லாமே இப்ப நடந்த கொலைகளால் வந்தவை கிடையாது. அது பல 100 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது பிரேசில் நாடு உருவாவதற்கு முன்னாடியே அங்க வாழ்ந்த பழங்குடியின மக்களோட உடல்கள் அப்படின்னு தெரிய வருது. இன்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதி ஒரு பொதுவான மயானமாகவோ அல்லது பெரிய அளவில் தொற்றுநோய் பரவி மக்கள் மொத்தமாக இறந்தபோது கூட்டமாக புதைக்கப்பட்ட ஒரு இடமாகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல அந்த இடம் அப்படியே மாறி காடாகி அப்புறம் நகரமாகி அந்த இடத்துல இப்போ வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டில தான் இந்த பெண் இப்போ வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. விசாரணையோட முடிவில் இது வரலாற்று ரீதியான ஒரு பழங்கால புதைவிடம் அப்படின்னும் தற்போதைய குற்றங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் அதிகாரிகள் உறுதி செய்கிறாங்க. அந்த 40,000 உடல்களின் எச்சங்களும் இப்போ அரசாங்கத்தால வரலாற்று ஆவண பகுதியாக மாற்றப்பட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது. அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி இன்னும் தீவிரமடைய பல திடுக்கிடும் உண்மைகள் அடுத்தடுத்து வெளிவர ஆரம்பிச்சது. அந்த 40,000 உடல்களும் ஒரே காலகட்டத்தில் புதைக்கப்பட்டவை கிடையாது, வெவ்வேறு நூற்றாண்டுகளைச் சேர்ந்தவை அப்படிங்கிறதை கார்பன் டேட்டிங் சோதனை மூலமா ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சாங்க. அதாவது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் பயன்படுத்தப்பட்ட சுடுகாடு இல்லை, பல தலைமுறைகளா அங்க இருந்த பழங்குடி மக்கள் தங்களோட முன்னோர்களை அடக்கம் செஞ்ச ஒரு புனிதமான இடமா இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா இத்தனை வருஷமா தான் தூங்குன, சமைச்ச, நடமாடின வீட்டுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று புதைகுழியே இருந்திருக்கு அப்படின்றதை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. சுத்துப்பட்டுல இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பயந்து போய் எங்களோட வீட்டுக்கு அடியிலையும் இது மாதிரி உடல்கள் இருக்குமா அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல இருந்து வெறும் எலும்புகளை மட்டும் எடுக்கல, அதோட சேர்த்து பழங்காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், கல் ஆயுதங்கள், சில விசித்திரமான அணிகலன்கள் மற்றும் வழிபாட்டு பொருட்களையும் கண்டெடுத்தாங்க. சில உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஏதோ ஒரு சடங்கு முறையை பின்பற்றி குறிப்பிட்ட திசையை நோக்கி உடல்களை அமர்ந்த நிலையிலேயோ அல்லது சுருண்ட நிலையிலேயோ புதைச்சிருந்தாங்க. இது மூலமா பிரேசில் நாட்டோட ஆரம்பகால கலாச்சாரம் மற்றும் மனித நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று புதையல் கிடைச்சதா வரலாற்று ஆய்வாளர்கள் கொண்டாடினாங்க. இதற்கிடையில அரசாங்கம் அந்த பெண்ணோட வீட்டை தற்காலிகமா தங்களோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி மண்டலமா அறிவிச்சாங்க. அந்த பெண்ணுக்கு மாற்று இடமும் நஷ்டீடும் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. பிரேசில் நாட்டில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுதான் மிகப்பாரிய மனித எலும்புக்கூடுகளின் குவியல் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள்ல இந்த செய்தி காட்டுத்தீயா பரவி உலகத்தையே உலுக்கி எடுத்தது. அரசாங்கம் அந்த இடத்தை முழுமையாக கைப்பற்றிய பிறகு அந்த பகுதி ஒரு சர்வதேச ஆராய்ச்சி மையமாக மாறத் தொடங்கியது. உலகெங்கிலும் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த தொல்பொருள் வல்லுநர்களும் மரபணு ஆராய்ச்சியாளர்களும் பிரேசிலில் உள்ள அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் அங்கே கண்டெடுத்த எலும்பு கூடுகளில் இருந்து DNA மாதிரிகளை சேகரித்து தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வின் முடிவில் தற்போதைய நவீன பிரேசில் நாட்டு மக்களுக்கும் அந்த புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் இடையே உள்ள மரபணு தொடர்புகள் பற்றிய பல புதிய உண்மைகள் வெளிவந்தன. குறிப்பாக ஐரோப்பியர்கள் பிரேசில் மண்ணிற்குள் நுழைவதற்கு முன்பே அங்கிருந்த பூர்வகுடி மக்கள் எவ்வளவு பெரிய மக்கள் தொகையோடும் தனித்துவமான கலாச்சாரத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உலகிற்கு தெரிய வந்தது. அதே நேரத்தில் அந்த பெண்ணின் வீட்டை சுற்றியுள்ள மற்ற வீடுகளிலும் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படுவதாக கூறி தங்கள் வீடுகளின் அடியிலும் ஆய்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அரசாங்கம் அந்த முழு பகுதியையுமே ஒரு பாதுகாக்கப்பட்ட வரலாற்று பாரம்பரிய மண்டலமாக அறிவித்து
அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் மாற்று இடங்களையும் தகுந்த நஷ்டீட்டையும் வழங்கி அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடியேற்றியது. தற்போது அந்த பெண்ணின் வீடு இருந்த இடம் ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகமாகவும் பழங்குடியின மக்களின் வரலாற்று நினைவு சின்னமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண பெண் தன் வீட்டு தரையை தோண்டியதில் ஆரம்பித்த இந்த சம்பவம் பிரேசில் நாட்டின் வரலாற்றையே மாற்றி எழுதும் ஒரு திருப்பு முனையாக அமைந்து இன்றும் உலக அளவில் பேசப்படும் ஒரு வியத்தகு நிகழ்வாக நிலைத்து நிற்குது. இறுதியா இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நடந்து போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாலேயும் பல 100 ஆண்டு கால வரலாறும் மனிதர்களோட வாழ்க்கையும் மறைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தான். ஒரு சாதாரண பெண் அவங்களோட வீட்டு தரையில் ஆரம்பிச்ச ஒரு சின்ன பொழுதுபார்க்கும் வேலை உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வரும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. நாம ஆடம்பரமாக கட்டி கொண்டு வாழும் இந்த நவீன நகரங்கள் எல்லாமே ஒரு காலத்துல காடாகவும் பழங்குடி மக்களின் வாழ்விடமாகவும் பல போர்களையும் மாற்றங்களையும் சந்தித்த இடங்கள் தான் என்பதை இந்த பிரேசில் நாட்டுச் சம்பவம் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா புரிய வச்சிருக்கு. 40,000 உடல்கள் அப்படின்ற விஷயம் ஆரம்பத்துல பயத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தாலும் விசாரணையோட முடிவுல அது ஒரு நாட்டோட பூர்வகுடி மக்களோட நாகரிகத்தையும் அவங்களோட அடையாளத்தையும் உலகிற்கு சொல்லும் வரலாற்று பக்கமா மாறி இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் இயற்கையும் இந்த பூமியும் தனக்குள்ள இன்னும் எத்தனையோ மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த விசித்திரமான மற்றும் ஆச்சரியமான வரலாற்று பின்னணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.